சுடிதாருக்கு ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை நான் வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் 2ஆக மடித்தேன், இப்போ வந்து 4ஆக மடித்தேன். இது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து விட்டுடலாம். ஏன்னா இது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கையோட நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 6 இன்ச்சை மார்க் பண்ணிடுறேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இதில் வந்து ஒரு 10 இன்ச் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். 10 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து 6ல் பாதி அப்படின்னாலும் நமக்கு வந்து 3 இன்ச் வந்து வந்துடும். இதுதான் வந்து 3 இன்ச்சு. நீங்கள் வந்து ஆம்கோல் வளைவு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த இடத்துல இருந்து இப்படி கரெக்டாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி வளைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வளைவு கிடச்சிரும். நான் வந்து சுடிதார் கட்டிங்கில் அதுக்கு ஸ்லீவுக்கு வந்து குடஞ்சி வெட்டுறது கிடையாது. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம். நான் ரெடி அளவோடு சேர்த்து தான் வந்து 6 இன்ச் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். இப்போ நமக்கு இந்த இடம் வருது அப்படின்னா இதில் 2 பீஸை மட்டும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. அப்புறம் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டு தள்ளி வச்சுக்கோங்க. இப்படி கேப் வச்சு நான் வந்து இந்த மாதிரி தள்ளி வைக்கிறேன். அப்போ இப்படி வைக்கும்போது நமக்கு ஒரு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக வந்து அந்த ஷேப் வந்து வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு தான். உங்களுக்கு ஷேப் எடுக்க வரலன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.